இந்த வழிபாடு மிக சக்தி வாய்ந்த வழிபாடு, எளிமையான வழிபாடு, குறைந்த செலவுல ஒரு தேங்காய், ஒரு பச்சரிசியில முடிக்க வேண்டிய விஷயங்கள். நம்பிக்கை சார்ந்த விஷயம். முழுமையான நம்பிக்கையோடு இந்த நீராஞ்சனா தீபத்தை ஏற்றும்போது, உங்களுக்கு கண்டிப்பாக நீங்க நினைத்த காரியம் நடக்குமானா நடக்கும். இத எப்படி நீங்க பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு ஒரு எல்லா விஷயத்துக்கும் தகுந்த மாரி தனித்தனியா ஒரு செக்டார் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். கடன் சார்ந்த விஷயத்துக்கு ஒண்ணு, பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துக்கு ஒண்ணு, திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு ஒண்ணு, தோஷங்கள் விலகத்துக்கு ஒண்ணு, இப்படின்னு இந்த நீராஞ்சனா தீபத்தை நீங்க தனித்தனியா பயன்படுத்திக்கலாம். தீப வழிபாடுல மிக முக்கியமான வழிபாட்டு முறை இந்த வழிபாட்டு முறை. இதை அனைத்து மக்களுமே பயன்படுத்தணும். பொதுவாக பயன்படுத்துற விஷயம் சொல்றேன். அதுக்கப்புறம் தனியா ஜாதக ரீதியா சொல்றேன். பொதுவா உங்களுக்கு ஒரு ஒரு பொருளாதார பிரச்சனை இருக்கு. நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு எந்த தெய்வம் இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒண்ணு இது வீட்டிலேயே செய்யலாம் அல்லது கோயில்ல செய்யலாம். நீங்க அந்த ஒரு பச்சரிசி தான் அதிகபட்சம் தேவைங்கிட்ட வச்சு ஒரு பச்சரிசி, ஒரு தேங்காய் தான் வேணும். மந்தார இலைன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டீங்களா? அந்த இலையில தான் இதை செய்யும்போது சிறப்பு. அப்படி இல்லைன்னா நீங்க வாழை இலை பயன்படுத்தலாம். இந்த மந்தார இலை போட்டு பச்சரிசி தான் அதில வைக்கணும். வேற அரிசி வைக்கக்கூடாது. ஒன்லி பச்சரிசி தான் வைக்கணும். 2 தேங்காவ உடைச்சு, அதுக்கு மஞ்சள், குங்குமம் சுத்தி வச்சுட்டு, நெய் தீபம் போடணும். கண்டிப்பா நெய் தீபம் தான் போடணும். அப்படி இல்லன்னா அதுக்கப்புறம் நெய் தீபம் கம்பல்சரி போடுங்க. நெய் தீபம் மிக சுபிட்சமான விஷயம் தரக்கூடிய விஷயம். ஒரு திரி, பஞ்சு திரி போட்டு, நீங்க நினைக்கிற இஷ்ட தெய்வத்துக்கு வழிபாட வீட்டிலேயோ அல்லது கோயில்லயோ தாராளமா செய்யுங்க. MCR Pure Cotton Club, formals and casual shirts.